ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேப்கட்ல இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா சொல்லிக் கொடுக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சாங் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் மட்டும் கொஞ்சம் லென்த்தா விட்டுருங்க. உங்க ஃபிங்கர் இந்த எம்டி பிளாக் பாக்ஸ்ல வச்சு லைட்டா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. அப்பதான் எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கீ ஃப்ரேம் கொடுக்க போறோம் எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே. ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் இதை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இது வந்து இந்த கிளிப்பிங்கோட ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே ஸ்டார்டிங் எண்டிங் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு வந்துருங்க. எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் போயிருங்க. இந்த கிளிப்பிங் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துருப்பீங்களா, அந்த இடத்துல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு உங்க ஸ்கிரீன்ல இந்த ரெண்டு ஃபிங்கரை வச்சு லைட்டா ஜூம் பண்ணி கொஞ்சமா லெஃப்ட் இல்லைனா ரைட் எந்த பக்கம் உங்களுக்கு மூவ் பண்றீங்களோ அந்த பக்கம் வந்து லைட்டா வந்து மூவ் பண்ணி வச்சிருங்க, ஜூம் பண்ணி லைட்டா. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து லைட்டா ஜூம் பண்ணி உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் எங்க மூவ் பண்ணணுமோ அங்க வந்து மூவ் பண்ணி வச்சிருங்க லைட்டா மட்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருங்க. இப்போ வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கீழே எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வெர்டிக்கல் பிளரை வந்து செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணி வச்சிருங்க. இந்த ரெண்டு கிளிப்பிங்க்கும் நடுவில் வந்து கொஞ்சம் சின்னதாக 0.2 செகண்ட்ஸ் கிட்ட இல்லை 0.3 செகண்ட்ஸ் கிட்ட லைட்டாக சின்னது பண்ணி வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு பிளர் வந்து 100 கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்டை வந்து டூப்ளிகேட் கொடுத்து எல்லா கிளிப்பிங்கோட ரெண்டு கிளிப்பிங்க்கும் நடுவில் கீழே வந்து சின்னதாக இந்த மாதிரி வச்சிருங்க 0.3 செகண்ட்ஸ் கிட்ட. ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருங்க. இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் வந்து ஒரு 4 டைம்ஸ் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்கும் எல்லா எஃபெக்ட்டுக்குமே 4 டைம்ஸ் வந்து டூப்ளிகேட் கொடுத்துருங்க. எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் போயிட்டு இந்த டிரான்சிஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல கேமரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கல் பிளர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிருங்க. இந்த வெர்டிக்கல் பிளர் செலக்ட் பண்ணோம்னா டியூரேஷன் கேட்கும். இது வந்து 0.2 செகண்ட்ஸ் ஆர் 0.1 செகண்ட் வச்சு அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு கேட்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிடும். இப்போ டிக் மார்க் கொடுத்துருங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லே ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து ஒரு ஒயிட் கலர் பிக்சர் ஆர் வீடியோ வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பிங்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே ஸ்ப்ளைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை பிளெண்டுன்னு இருக்கும், அதை கொடுத்து ஓவர்லே கொடுத்து ஒரு 90 வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ அதே அனிமேஷன் அதே லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அவுட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபேட் அவுட் வந்து கொடுத்துருங்க. ஃபேட் அவுட் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த லேயர் டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றா டூப்ளிகேட் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் கிளிப் வந்துருங்க. இந்த கிளிப்பிங் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆப்ஷன் இருக்கும், இந்த கிராஃப் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ 1 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே ஃப்ளோ 1 கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு நைட் கிளப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த நைட் கிளப்பை செலக்ட் பண்ணிட்டு ஷேக் எஃபெக்ட், இந்த ஷேக் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதை வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்குள்ளே ஷார்டன் பண்ணி வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இன்டென்சிட்டியும் ஸ்பீடும் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சு பாருங்க. நான் வந்து ஒரு 10-25 அதுக்குள்ளே வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். இப்போ இந்த எஃபெக்டை டச் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்து பக்கத்து கிளிப்பிங் வச்சுருங்க. இதே மாதிரி டூப்ளிகேட் கொடுத்து எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே வச்சுட்டு வந்துடுங்க. எல்லாமே வச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.